ஓகே. ஸோ யூசுவலா வந்து நம்ம git bash யூஸ் பண்ணியிருப்போம். இதுல ரைட் கிளிக் பண்ணி ஆ அதுல வந்து git bash அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். பட் என்னோட வாய்ஸ் தானா? சரி, இது வரைக்கும் வந்து நம்ம git bash யூஸ் பண்ணியிருப்போம். ரைட் கிளிக் பண்ணி git bash அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே ஒரு டெர்மினல் இருக்கு. அத வந்து ட்ரை பண்ண போறோம். அத நீங்க ஓப்பன் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். டெர்மினல்னு வந்துரும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்க தனியா ஒரு விண்டோ மெயின்டெயின் பண்ணணுங்கிற நீட் இல்ல. ஆ உங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ம். இது வந்து கண்ட்ரோல் ஜே குடுத்தும் ஓப்பன் பண்ணலாம். ஆர் வியூல போயிட்டும் டெர்மினல்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் பில் ஸ்டேட்டஸ் போடுறேன். பில் சேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் இன்னும் அத கமிட் பண்ணல. ஸோ நேத்து ஸ்ரீ, ஜனா, தாவூத், அஜு 3 பேர் கமிட் பண்ணிருக்காங்க. ஓகே. நம்மளோட சர்வர் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து இந்த டெர்மினல் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள இருக்கிற டெர்மினல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த சர்வர் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும் இந்த போர்ட்ட. பட் அதுக்காக நான் திரும்ப கிட் பாஷ் பண்ணணும்னா தேவையில்ல. இதுலயே வந்து நீங்க 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ப்ளிட் சிம்பல் கிளிக் பண்ணீங்கன்னா, பக்கத்திலேயே உங்களுக்கு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஆர் பிளஸ்ஸும் குடுக்கலாம். பிளஸ்னா லைக் நம்ம குரோம் மாரி. இப்போ இங்க வந்து பிளஸ்னா பக்கத்துல டேப் குடுக்கும். கண்ட்ரோல் என் அப்படின்னா தனி விண்டோ ஓப்பன் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். பட் நீங்க ஸ்ப்ளிட் குடுத்தீங்கன்னா பக்கத்துல ஒண்ணு வரும். அப்படி இல்லாம பிளஸ் குடுத்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொன்னு வரும். ஸோ அதுல நீங்க இந்த டிராப் டவுன சூஸ் பண்ணி மாத்துற மாதிரி இருக்கும். டிராப் டவுன சூஸ் பண்ணி மாத்துற மாரி இருக்கும். சரி, இந்த டிராப் டவுன சூஸ் பண்ணி மாத்துற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஸ்ப்ளிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரே டைம்ல 2 இத பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் அதிக ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு கிட் பாஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நெறைய விண்டோ மாத்த வேண்டாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே விண்டோலயே பண்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பேஜ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் லிங்க்ஸ் பார்க்கறதா இருந்துச்சு. சோசியல் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐகான்ஸ் இருக்கு கரெக்ட்டா? அந்த ட்விட்டர் ஐகான், Facebook ஐகான் இந்த மாதிரிலாம் இருக்கு. யூசுவலா ஐகான்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இமேஜா போடுவாங்க. பிஎன்ஜி இமேஜா போடுவாங்க. பட் அதுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் வந்து ரீசென்ட்டா எடுத்துருக்கோம். ரீசென்ட்டா ஒரு ஃபியூ இயர்ஸாவே இருக்கு. என்ன அப்படின்னா, ஐகான் ஒண்ணொன்னையும் ஒரு ஃபாண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ வந்து காமன் ஐகான்ஸ் நெறைய இருக்கு. ஓகே. காமன் ஐகான்ஸ் என்னன்னா, ட்விட்டரோட ஐகான் வந்து நெறைய வெப்சைட்ல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐகான் தான். ரொம்ப பாப்புலரான ஒண்ணு. ஸோ இந்த ஒரு இதுக்கும் நம்ம திரும்ப 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 புதுசு புதுசா இமேஜா போடுறதுக்கு பதிலா, ஒரு ஒரு மெத்தட் மாரி இருந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க ஒருத்தர். அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இங்க கே அப்படின்ட்டு இருக்கு கரெக்ட்டா? ஸோ நான் கீபோர்ட்ல கே டைப் பண்ணேன்னா, எனக்கு கே வரும். அண்ட் இதே இது வேற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கு. நான் அத வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் கே அப்படின்னு ஒரு வேர்ட் வச்சிருக்கேன்.
1, 2, 3, 5 டைம்ஸ் கே வச்சிருக்கேன். ஒரு தடவையும் நான் வேற வேற ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இங்க இருக்கிறதுல எல்லாமே கே தான். ஆக்சுவலா நான் கே தான் டைப் பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்க. பட் விஷுவலா காமிக்கிறதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணா அடோப் கோதிக்ங்கிறது பண்ணா டீசெண்டா எப்போதும் தெரியுற மாதிரி இருக்கு. பட் அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கே ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் வேற வேற ஸ்டைல். இது வந்து ஆக்சுவலா பார்த்தா கிட்டத்தட்ட ஆர் மாதிரி இருக்கு. இதுல ஒரு லைனை போட்டா முடிஞ்சு போச்சு. அது வந்து ஆரா மாறி அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா பண்றோம்னு சொல்லி நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஃபாண்ட் பாத்தீங்கன்னா கேயாவே இல்ல. வேற ஏதோ சிம்பிள் வந்துருச்சு. கரெக்டா? ஏன்னா இந்த வெப் வெப்டிங்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து யூஸ்வலா நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணுவோம்ல அதுக்கான ஃபாண்ட் ஃபேமிலியே கிடையாது. அவங்க ஒரு யூனிக் கோட் வச்சிருப்பாங்க. இந்த இந்த லெட்டர் டைப் பண்ணா இப்போ நான் வந்து என்ன பண்றேன் கீபோர்ட்ல என்னோட கீபோர்ட்ல ஏ பிரஸ் பண்றேன். கேபிட்டல் ஏ பிரஸ் பண்றேன். எஸ், கேபிட்டல் எஸ். ஒரு இதுக்கும் வேற வேற சிம்பிள் வருது இல்லையா? சோ அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு இது வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு தடவை நான் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரையணும் அப்படின்னா லைக் இப்போ வந்து இந்த லாரி டயக்ராம் வரையணும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதுக்கு பதிலா நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நீங்க போடும்போது அந்த லாரி டயக்ராம் வரணும்ட்டு. இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம எவ்வளவு நாள் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் நான் பெருசு பண்ணினாலே போதும். எனக்கு இந்த இமேஜோட சைஸ் வந்து மாறிக்கும். அண்ட் தென் வேற கலரை மாத்தினா கூட நான் ஈஸியா மாத்திடுவேன். ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட்டுக்கு நான் எப்படி ட்ரீட் பண்றேனோ அது மாதிரி பண்ணிருப்பேன். இதே ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும்னா இவ்வளவு ஈஸியெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் இமேஜை பெருசு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப சின்னது பண்ண முடியாது. சார் சின்னது பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பெருசு பண்ண முடியாது. குவாலிட்டி போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபாண்ட்டை நம்ம பண்றப்போ நம்மளால வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த விஷயம் மட்டும் இங்க நடந்த காரணம் இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்க காரணம் அந்த வெப்டிங்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாமே நீங்களே ஒரு ஃபாண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃபாண்ட் வந்து யார் வேணா கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் எதாவது வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இப்ப ஏன்னா ஏ மாதிரியே இருக்கணும் கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் இந்த ஃபாண்ட் கிரியேட் பண்ணவங்களோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கறத டைப் பண்ணா எனக்கு ஒரு பர்டிகுலர் சிம்பிள் வரணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இதே மெத்தடை இன்னும் கொஞ்சம் அதிகமா டெரிவ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஏ அப்படிங்கறத டைப் பண்ணா எனக்கு வந்து ஒரு ஐகான் வரணும். என்ன ஐகான்? ஒரு ட்விட்டரோட ஐகான் வரணும். பி அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து ஃபேஸ்புக்கோட ஐகான் வரணும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு 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 ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி ரெடி பண்ணி அதை நம்ம வெப்சைட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த ஐகான்ஸ் வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் வெப் பேஜ்ல. அண்ட் இந்த இந்த சிம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் தான் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் மட்டும் இருந்தா இந்த சிம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் தாங்கிற டாக்குமெண்டேஷன் மட்டும் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி காமன் ஐகான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெப்பேஜ்ல ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் இந்த இப்ப நம்ம அடுத்து வந்து ஒன்று பண்ண போறோம். அதுக்கு பின்னால இருக்கிற மெத்தட் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து கிளியரா சாதாரண டெக்ஸ்ட் தான் நான் வந்து ஒரு ஷேப்பா ரெப்ரசென்ட் பண்றேன். என்னால என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் சைஸை மாத்துறது மூலமா நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபாண்ட் சைஸை மாத்தினாலே அந்த ஐக்கானோட சைஸ் வந்து எனக்கு மாறிட்டே இருக்கு. அண்ட் தென் ஃபாண்டோட கலரை மாத்தினாலே அந்த ஐக்கானோட கலர் மாறிடுச்சு.
இந்த மெத்தட் தான் வந்து அந்த ஃபாண்ட் ஆப்ஸமோட மெத்தடுமே. ஓகேவா? ஃபாண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம பார்க்க போற மெத்தட் ஃபாண்ட் ஆப்ஸ்ங்கிறது ஒரு ப்ரொவைடர். எப்படி நம்ம ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமோ, ஆக்சுவலா போட்டோ காப்பிங்கிறது அதோட பேர். நம்ம ஒரு காப்பி எடுக்கிறோம், அதோட பேர் வந்து போட்டோ காப்பி. நம்ம சொல்றதே ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஜெராக்ஸ் வந்து கம்பெனியோட பேர். அதே ஃபாண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஃபாண்ட் ஆப்ஸ் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண பர்சன். நம்மளே இப்போ வந்து அந்த இது யூஸ் பண்ண மாட்டோம். வேற ஒரு ப்ரொவைடர் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டம் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து கிளியரா இது என்ன கான்செப்ட்ல நம்ம பண்ண போறோம்ட்டு. கான்செப்ட் பிஹைண்ட் ஐகான் ஃபாண்ட்ஸ். டவுட் இருந்துச்சுன்னா புரியலன்னு போட்டுருங்க. ஓகே. சோ இதுக்கு வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வேணும். யாரு? இந்த வெப்டிங்ஸ் மாதிரி ஒருத்தர் வேணும். அவங்க தான் வந்து நமக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கூகுள் போயிட்டு ஐகான் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு போட்டா நிறைய பேர் வருவாங்க. ஐகான் ஃபாண்ட்ஸ்ல ஃபாண்ட் ஆப்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஃபர்ஸ்டே வரும். பட் இவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா இவங்க பெய்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீயும் இருக்கு, பெய்டும் இருக்கு. பட் இது இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால இப்போதைக்கு நான் ஃபாண்ட் ஆப்ஸ் விட்டுறேன். அதை யூஸ் பண்ண போறது இல்லை. இல்லை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. இவங்க வந்து நிறைய ஃபேமஸானவங்களை பத்தி சொல்லிருப்பாங்க. அயானிக் ஃபாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஷாக் ஐகான் ஃபாண்ட்ஸ்னு நிறைய பேர் இருக்கு. ஸோ இதை ரெஃபரன்ஸ் வச்சு இது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம பண்ண போறது எது அப்படின்னா ஐகோ ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து 2100 ஃபாண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் போட்டிருக்காங்க. பட் நமக்கு 2100 ஐகான்ஸ் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 2100 ஐகான்ஸையுமே வந்து நான் என்னோட வெப்பேஜ்ல ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்கும். இதுல எது எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த கேட்டகரிஸ்குள்ள இருக்கும். பட் நான் மொத்தமா நான் டவுன்லோட் பண்ண போறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்பிஎம் பேக்கேஜ் இல்லை. இப்போ இவங்க வந்து என்பிஎம்ல கொடுக்கல. அதனால நம்ம வந்து மேனுவலா டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஆட் பண்ண போறோம். இப்போ இவங்களே வந்து என்பிஎம் பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, யூஸ்வலா என்பிஎம் பேக்கேஜ் வந்து ஏன் இதுக்கு இல்லை அப்படின்னா, இது வந்து இட் இஸ் மோர் அபவுட் ஐகான்ஸா தான் இருக்கும். லைக் கோடிங் ஓரியன்டா அதிகமா இருக்காது. என்பிஎம் பேக்கேஜ்ல வந்து எது இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். இந்த இந்த ஃபாண்ட் வேணும், இந்த ஃபோல்டர் வேணும். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு என்னோட இதுல ஃபாண்ட்ஸ் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபாண்ட்ஸ்க்குள்ள ஐகோ ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ என்னோட ப்ராஜெக்ட்குள்ள ஃபாண்ட்ஸ்க்குள்ள ஐகோ ஃபாண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபாண்ட்ஸை நான் கால் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அதை வந்து நம்மளோட HTML கால் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் போட்டுருப்பாங்க. HTML நீங்க கால் பண்ணணும். கால் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்க உங்க பூட்ஸ்ட்ராப் முன்னாடி பின்னாடி வேணா கால் பண்ணலாம். பட் உங்களோட மெயின் CSSக்கு முன்னால கால் பண்ணிருக்கணும். அண்ட் இது பார்த்து வந்து நம்ம ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்கணும். ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. டெர்மினல். ஸோ Ctrl+J கொடுத்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் Ctrl+B கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து index.html இருக்கிறேன். எனக்கு எதை கால் பண்ணணும் அப்படின்னா, ஃபாண்ட்ஸுக்குள்ள இருக்கிற ஐகோ ஃபாண்ட்ஸ்க்குள்ள. ஓகே.
ஃபாண்ட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள எதுவுமே இல்லை. அதனால ஐகோ ஃபாண்ட்ஸ் அப்படின்னு காமிச்சிருச்சு. நம்ம உங்களுக்கு இப்போ கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். கம்மியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள ஒரு பெனிஃபிட் உண்டு. அது இனிஷியலா உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கம்மியா ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். என்னன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி லெவல்ல காமிக்காது. சிங்கிள் ஃபோல்டர் இருந்துச்சுன்னா. நான் வந்து index.html இருக்கேன். இங்க இருந்து எனக்கு எந்த ஃபைல கால் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சிஎஸ்எஸ்ல ஏதாச்சும் ஒரு சிஎஸ்எஸ் கால் பண்ணணும். ஓகேவா? இவங்க வந்து இதை கால் பண்ணிருக்காங்க ஐகோ ஃபாண்ட் டாட் மின் டாட் சிஎஸ்எஸ்ங்கிறத கால் பண்ணியிருக்காங்க. மினிஃபைடுக்கு கால் பண்ணாலும் ஓகே தான். ஆர் டைரக்டா டாட் சிஎஸ்எஸ் கால் பண்ணீங்கனாலும் ஓகே தான். போத் ஆர் சேம். பட் இந்த பாத் வந்து தப்பு. இது வந்து கண்டிப்பா மாறிடும். ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்து மாறும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இது இந்த இதே டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் இருந்து நான் எங்க போகணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்கு போகணும். அதாவது இந்த இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் எங்க இருக்கோ அதே பாத்துல வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல்ல அதே இதுல வந்துட்டு அந்த ஃபோல்டர் இருக்கும். அதோட பேரண்ட் ஃபோல்டர் ஏதாவது இருக்கும். நம்ம டார்கெட் ஃபைலோட பேரண்ட் ஃபோல்டர் எது இருக்குன்னு பார்க்கணும். எது இருக்குன்னா ஃபாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபாண்ட்ஸ் போறேன். ஃபாண்ட்ஸ்க்கு அப்புறமா ஐகோ ஃபாண்ட்ஸ் போறேன். ஐகோ ஃபாண்ட்ஸ்க்கு அப்புறமா ஐகோஃபாண்ட்.சிஎஸ்எஸ் கால் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு என்னோட மிஷின்ல யூஸ் பண்றது, என்னோட ஃபைல யூஸ் பண்றதுக்கு. பட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேக்லாம் வர வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ட்ரெயினிஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஜனா இருக்காங்க. ஜனா வந்து கால் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல index.html இருந்து ஒரு பேக் வரணும். ஏன்னா அவங்களால index.html வந்து டைரக்டா ஜனாவை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் வரணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அந்த ரிலேட்டிவ் பார்த்து வந்து நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஐகோ ஃபாண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். HTML பேஜ் ஓபன் பண்ணிட்டு நம்ம கால் பண்ணிருக்கிறது ஒழுங்கா கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ கால் பண்ணிக்க ஒழுங்கா கால் பண்ணிக்கோமா அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நெட்வொர்க் டேப் ஓபன் பண்ணிப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஐகோ ஃபாண்ட் அது வந்து கால் ஆயிருக்கும். 200 வரணும். 200 வந்துருக்குன்னா கரெக்டா கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஃபாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணது. அதுக்கு நம்ம அதை யோசிக்க வேண்டாம். ஐகோ ஃபாண்ட்ஸ் கரெக்டா தான் கால் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனையுமே வரல. இப்போ நான் வந்து வேற ஒருத்தரோட ஃபைல் ஓபன் பண்றேன். இது வந்து அவங்களோட ஃபைல். இப்போ ஜனா ஒர்க் பண்ணிக்கிற ஃபைல். இதுலயும் நான் வந்து அந்த ஃபைல என்னோட ஐகோ ஃபாண்ட கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபைல் நான் முதல்ல ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிக்கிறேன். எது கால் பண்ணணும்னா இது அப்படியே கால் பண்ணணும். ஃபாண்ட்ஸ்ல இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். எரர் வருது. ஏன்னா இவங்களோட பாத்து பொறுத்த வரைக்கும் இது வந்து தப்பு. இவங்க ஜெனாவோட ஃபைலை பொறுத்த வரைக்கும் இது தப்பு. ஏன் அப்படின்னா இப்போ எப்போ ஐகோ ஃபாண்ட்ஸ்ங்கிற ஃபோல்டர், இந்த ஃபாண்ட்ஸ்க்குள்ள ஐகோ ஃபாண்ட்ஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து இவங்களோட ஃபோல்டருக்குள்ள இந்த ஜெனாங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கோ அப்போ வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இண்டெக்ஸ்ங்கிறதால இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியல. இண்டெக்ஸ் வந்து எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது, ஜெனா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்குது.
ஸோ ஜெனாக்குள்ள இருக்கிற எந்த ஃபைல்ஸ் வேணா இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜெனா இப்போ உங்களோட HTML ஃபைல் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க HTML ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற மற்ற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை உங்க HTML ஃபைலால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, திரும்ப சொல்றேன். உங்க HTML ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற மற்ற HTML மற்ற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை உங்க HTML ஃபைலால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் HTML வந்து எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது? ஜெனாங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் HTML-ஆல CSS-ஐயும் வினோட HTML-ஐயும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் என்னோட டார்கெட் வந்து எங்க இருக்குன்னா, நான் ஆக்சுவலா கால் பண்ண வேண்டியது எங்க இருக்குன்னா, இந்த ஜெனாவுக்குமே பேக்ல இருக்கு. ஜெனால இருந்து பேக்ல போன ட்ரெயினிஸ்க்கும் வெளியில இருக்கு. கரெக்டா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் // கொடுத்தேன்னா ஒரு ஸ்டெப் பேக் போயிடும். ஸோ இப்போ ஜெனால இருந்து ட்ரெயினிஸ்க்கு போயிடுச்சு. ஸோ ட்ரெயினிஸ் போனதுனால எனக்கு எதுல ஆக்சஸ் ஆகுது? அந்த ட்ரெயினிஸ்குள்ள இருக்கிற எல்லா ஃபோல்டருமே ஆக்சஸ் ஆகுது. ஆனா எனக்கு இன்னும் பேக் போகணும். ஸோ // இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூட் டைரக்டரியே போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க CSS ஃபாண்ட்ஸ் எல்லாமே காமிக்குது. பட் எனக்கு தேவை ஃபாண்ட்ஸ்க்கு அப்புறமா ஐகோ ஃபாண்ட்ஸ்க்கு அப்புறமா சேவ் பண்ணிக்கிறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கால் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா என்னோட டைரக்டரியில விச் மீன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கிற டைரக்டரியில ஒரு திரும்ப ஐகோ ஃபாண்ட் வந்து காப்பி பண்ண மாட்டோம், நாங்க வந்து உங்களோடதே யூஸ் பண்ணிக்கிறோம், ரீயூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்ல நானே எனக்கு இப்போ எப்படி CSS ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி இதே நான் போட்டுப்பேன் அப்படின்னா நீங்க உங்களோட இந்த காப்பி, இந்த ஃபாண்ட்ஸ் காப்பி இங்கேயே வந்துடும். பட் அது பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாம நம்ம ப்ராஜெக்டோட சைஸ் வந்து பெருசாயிட்டே போகும். நம்ம வந்து இந்த இதுக்குள்ள போய் எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டோம். இந்த ஐகோ ஃபாண்ட்ல போயிட்டு எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டோம். எப்படி பூட் ஸ்ட்ராப்பை நம்ம வந்து டச்சே பண்ண மாட்டோமோ அது மாதிரிதான் இதை வச்சிருப்போம். ஸோ நீங்க இப்போ நான் எப்படி இப்போ இந்த பேஜ்ல ஜெனாவோட பேஜ்ல நான் எப்படி கால் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்க கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஐகோ ஃபாண்ட்டை நம்ம HTML பேஜுக்குள்ள ஆட் பண்ணிருக்கோம். ஃபைன். இதுக்கு அடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். இந்த ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே நம்மளால நம்ம பேஜுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து என்ன தேவை? நமக்கு ட்விட்டர் வேணும், ஃபேஸ்புக் வேணும், இன்ஸ்டா வேணும், லிங்க்டின் வேணும். தேவையில்லாத டேப்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ட்விட்டர் வேணும்னா கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணல, ரெண்டாவது பண்ணலாம். நம்ம பேசிக் இது பண்ணிக்கலாம். ஸோ அங்க நான் இப்போ எதுவுமே பண்ணல, அங்க என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ என்னோட பேஜ் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ட்விட்டர் சிம்பிள் வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் என்ன இருந்துச்சு? ஃபேஸ்புக். கிளிக் பண்ணிக்கிறேன், அந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின். யூஸ்வலா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் கிட் எல்லாமே வந்து உங்களோட டிசைனரே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட் ஃபேமிலியை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட லிங்க் கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்களோ, உங்க வெப் பேஜை டிசைன் பண்ணிருப்பாங்களா ஒருத்தர், அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்களோ
அந்த கிட் வந்து உங்களுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்ப எப்படி நமக்கு ஐகோ ஃபாண்ட்னு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். அதே மாதிரி அவங்களே உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு ஐகான்ஸ் ஆட் பண்ணிட்டோம். பட் ரியலா வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். எந்தோ ஆல்மோஸ்ட் பக்கத்துல பக்கத்துல வந்தாலும் இது வந்து கைண்ட் ஆஃப் நேவிகேஷன் தான். இதோட வேலை இப்போதைக்கு நமக்கு முடிஞ்சிருச்சு. தேவைப்பட அந்த சைட்டுக்கு வந்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஐகான்ஸ் வந்து ஈவன் தான் பக்கத்துல பக்கத்துல ரெண்டர் ஆனாலும் இது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெனு மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஒரு நேவிகேஷன் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ நேவிகேஷனுக்கு என்ன ஸ்ட்ரக்சருங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு ஒரு முதல்ல டிவ் போட்டுக்கிறேன். சோசியல் நேவிகேஷன் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுல ஒரு யூஎல் இருக்கும், எல்ஐ இருக்கும், அண்ட் ஏ இருக்கும். யூஎலுக்கு கிளாஸ் நேம் வந்து ஏ அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து நான் பூட் ஷாப்போட கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நம்புனீங்கன்னா அது போய் மேல ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்டிவ் தேவைப்படாது, எதுவுமே ஆக்டிவா இருக்காது. கிளிக் பண்ண மட்டும் தான் போகும். ஆக்டிங்கிறது எதுக்குன்னா அந்த கரண்ட் பேஜை மீன் பண்றதுக்காக தான் அந்த ஆக்டிங் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். இது தேவைப்படாது. அண்ட் இந்த ஏ டேக் குள்ள போயிட்டு நான் ஒரு 4 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ டேக் உள்ள ஏ டேக் குள்ள போடணும், இல்ல போட்டுறாதீங்க. இப்போ என்னோட பேஜ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். சூப்பரா வந்துச்சு. பட் ஸ்பேசிங் எல்லாம் இருக்கு. ஸ்பேசிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு கஸ்டம் ஃபாண்ட், ஒரு ஃபாண்ட் ஐகான் ஃபாண்ட்டை நம்ம பேஜ்ல எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா? இதே மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. பட் கான்ஃபிடென்ட் இருக்கா இனி வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பார்த்தனால என்னால பண்ண முடியும்ட்டு? இதெல்லாம் வந்து நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு தேவை. ஓகே, இது வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்து இதை நம்ம ஸ்டைலிங் எல்லாம் பண்ணணும். இங்க இருக்கிற கலர்ஸ் கொடுக்கணும். மறைச்சிட்டு இருக்கோம். ஐகான்ஸ் வந்து பாட்டம் ரைட்ல வரும். என்னோட ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்றேங்கிறது உங்களுக்கு பாட்டம் ரைட்ல வரும். இப்போ வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை பார்க்கலாமா? முதல்ல கலர் கொடுத்துருவோமோ? சரி, ஃபர்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம இந்த ரைட்ல போக வைக்கிறது, லெஃப்ட்ல போக வைக்கிறது எல்லாம் பண்ணலாம். ஸோ கலர் அப்ளை பண்ணலாம். முதல்ல நான் சிஎஸ்எஸ் எழுதணும். பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா நிறைய ஸ்பேஸ் வந்துடும். லெஃப்ட்ல HTML ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன், ரைட்ல சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து ஒரு டெக்னிக் நான் யூஸ்வலா ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா
எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் முதல்ல எழுதி வச்சுப்பேன். ஸோ தட் என்னால டேரக்டா ப்ரௌசர்லயே வந்து சிஎஸ்எஸ் எழுதிக்க முடியும். ஆல் பாசிபிள் சினாரியோஸ்க்கும் நான் வந்து செலக்டா செஞ்சு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் சோசியல் நேவிகேஷனுக்கு, அப்புறம் சோசியல் நேவிகேஷன்ல இருக்கிற நேவுக்கு, நேவுங்கிறத நான் டேரக்டா யூஎல்ல செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் வேற இன்னொரு யூஎல் வராது. இந்த சோசியல் நேவிகேஷனுக்குள்ள ஒரே ஒரு யூஎல் தான் வருங்கிற நம்பிக்கையில அதுக்குள்ள ஒரு எல்லை இருக்கு, அதுக்குள்ள ஒரு டேக் இருக்கு. சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஐக்கு வந்து என்ன கலர் அப்ளை ஆகணும்? ஐக்கு வந்து என்ன கலர் அப்ளை ஆகணும்னா இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். அதனால இதோட பேரண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் அப்ளை ஆகும். ஏக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் அப்ளை ஆகும். டிஃபால்ட்டா ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து இங்க வந்து ட்விட்டருக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கு. கலர் கோட் இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்க எழுதியிருக்கிற ஏக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் F5 கொடுத்தா எனக்கு வந்து அந்த கலர் வந்துருச்சு. பட் இதை ஹோவர் பண்ணா வேற வேற கலர் வருது. ட்விட்டரை ஹோவர் பண்ணா ட்விட்டரோட கலர் வருது. எல்லாத்துக்குமே சேம் கலர் தான் வருது. நான் ஒரு ஐக்கானுக்கும் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஹோவர்னா ஏ ஹோவர் பண்றப்போ தான் வச்சிருப்பாங்க. பேஸ்ட் அதே செலக்டர் காப்பி பண்ணிக்கிறேன். செம்மையா வந்துருச்சு. பட் ஸ்பேசிங் இஷ்யூஸ்லாம் இருக்கு. என்னன்னா ஏக்கு வந்து பேடிங் அதிகமா இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இந்த பேடிங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் we will solve it. பட் இப்போதைக்கு நம்ம இந்த ஷேப்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுத்துட்டு வந்துருக்கோம். கரெக்டா? இப்ப நான் என் ப்ராஜெக்ட்ல என்னோட பேஜ்ல என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணணும், இப்போ நான் ஒரு இவ்வளவு ஸ்டேஜ் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதே ஆர்டர்ல உங்களால ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஒரு சீனியர் டெவலப்பர்னு உங்களை சொல்லிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்காம இதே ஆர்டர்ல என்னால ஒர்க் பண்ண முடியும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்துச்சுன்னா அப்படின்னா யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அஸ் அ சீனியர் டெவலப்பர். அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப ஸ்லோவா பண்ணது. ஃப்ளோவை வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியணும் ரொம்பவே ஃபாஸ்டா. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு லே அவுட்டுக்குள்ள போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துச்சு எனக்கு வந்து. இப்போ என்னோட ஸ்கிரீன் பெருசா இருக்குங்கிறதுனால எந்த இடமே அடி வாங்கல. பட் உங்களோட வீடியோ ஸ்கிரீன் விண்டோ ஸ்கிரீன் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு சில ஐட்டம்லாம் நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கும், காலம் எல்லாம் அதுவா அது இஷ்டத்துக்கு எடுத்துருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான காலமும் கொடுக்க போறோம். காலம்னா இதுக்கு என்ன சைஸ் தேவை? இப்ப நம்ம வந்து எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் வச்சிருக்கோம். கில்லிங்கிறது ஒரு காலம். அதுக்கப்புறமா வந்து ஆஹ் ஒரு ஒன்லி 1 மினிட்.
ஸோ இப்போ இந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கெலிக்குன்னு ஒரு காலம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு வந்து இது ஒரு காலம்னு வச்சிருக்கோம். கெலி இது ஒரு காலம்னு வச்சிருக்கோம். இது ஒரு காலம்னு வச்சிருக்கோம். இது ஒரு காலம்னு வச்சிருக்கோம். பட் எனக்கு சைஸ் வந்து எல்லாமே ஈவனா எடுக்குது. இப்போ இதை செலக்ட் பண்ண அந்த காலம் சூஸ் பண்ணனா 640 பிக்சல் எடுக்குது. எப்படி சொல்றேன்? இந்த 640 அப்படிங்கிறத வச்சு சொல்றேன். 640 பிக்சல் இருக்குது. இதுக்கு வந்து 640 இருக்குது. இதுக்கு 640 இருக்குது. ஏன்னா நான் வந்து அது எவ்வளவு எடுக்கணுங்கிறத நான் சொல்லவே இல்லை. பட் இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்தா போதும். யூ கேன் டேக் ஸ்மால் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம நேமே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம கெல்லிக்கு பதிலா வேல்முருகன் கொடுத்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய பெயர். இந்த நேமுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுத்துக்கலாம். இதை பண்றதுக்கு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னா கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண பூட் ஸ்ட்ராப்லயே இருக்குது. அது என்ன அப்படின்னா மொத்தம் அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோவோட சைஸ் எவ்வளவு 1920. இந்த ரோவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1920 பிக்சல் இருக்கு. நீங்க உங்க ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வேற வேல்யூ வரும். ஏன்னா அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 1920 இருக்கு. இந்த 1920 12 பிரிச்சிருவாங்க. ஓகேவா? கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். 1920 divided by 12. ஒரு 12 பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா 12 பாக்ஸா போட்டு வச்சுட்டாங்க. 12 பாக்ஸஸ், 12 பாக்ஸ். பாக்ஸ் 1ல 160 பிக்சல், பாக்ஸ் 2ல ஒரு 160 பிக்சல், பாக்ஸ் 3ல 160 பிக்சல், அப்படியே போட்டுருப்பாங்க. ஒரு பாக்ஸா இருக்கும். உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணா போதும். எதுக்கு? இந்த காலம். ஓகேவா? மொத்தம் 12 பாக்ஸ், 12 செட் ஆஃப் பாக்ஸஸ். ஈச் பாக்ஸ் வில் ஹேவ் 160 பிக்சல். ஏன் 160னா மொத்தம் இருக்கிறத 12 டிவைட் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப இது அவைலபிள் வந்து 2000 இருந்துச்சுன்னா 2000 டிவைட் பை 12. அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து கம்மியாவோ ஜாஸ்தியாவோ கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலம்க்கு வந்து சரி, இந்த லோகோ இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கம்மியான ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும். வித் ரெஸ்பெக்ட் டு நேவிகேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு கம்மியான காலம் கொடுத்தாலே போதும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 3 காலம் கொடுக்குறேன். இதுக்கு நான் என்ன பண்றேன், 3 காலம்ஸ் 3 பாக்ஸஸ் சொல்றேன். காலம் ஹைஃபன் எத்தனை பாக்ஸ் வேணும்? 3 பாக்ஸ். 3 சாக்லேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 12 சாக்லேட். இவனுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பையனா இருக்கான். ஸோ 3 சாக்லேட் கொடுத்தா போதும். அண்ட் இவனுக்கு வந்து ஒரு 6 சாக்லேட் கொடுக்குறேன். இவனுக்கு வந்து ஒரு 6 சாக்லேட் கொடுக்குறேன். அண்ட் இவனுக்கு வந்து ஒரு 5 சாக்லேட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னாச்சு, இது அடுத்த லைனுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா இதை கூட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ளவன்ட்ட 3 கொடுத்துருந்தோம், அடுத்த உள்ளவனுக்கு 6 கொடுத்தோம். இதுவே எத்தனை ஆயிடுச்சு? 9 ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு அடுத்து இவன்ட்ட 5 கொடுத்தோம் அப்படின்னா 9 + 5 14. ஆனா நமக்கு மொத்தமே எவ்வளவு இருக்கு அந்த ரோல, அந்த ஒரு லைன்ல 12 தான் இருக்கு. ஸோ அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்க கேர்ஃபுல்லா 9 + 3 12. இப்போ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனா பிரிஞ்சிருக்கும். இல்ல எனக்கு 3 ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு 2 போதும் அப்படின்னா நீங்க வந்து இங்க 2 கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்தாலே என் நேம் வந்து அதுக்குள்ள நிக்குது. ஸோ 2 கொடுத்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியது இருக்கு. சைஸ் ஜாஸ்தி ஆகும்னா நீங்க வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்காது. உங்க டிசைனர் கொடுக்கறதுலயே வந்துடும். அவங்களே வந்து கிரிட் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம வந்து காலம் பிரிக்கும். இப்போ வந்து நீங்க காலம் எம்டி, காலம் எக்ஸெல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்து கொடுக்காதீங்க. அதை நம்ம ரெஸ்பான்சிவ் படிச்சதுக்கு அப்புறமா கொடுக்கும். ரெஸ்பான்சிவ் வந்து நம்ம பேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அப்போ கொடுப்போம். இப்போதைக்கு நீங்க டேரக்டா இது கொடுத்தீங்கனாலே போதும். காலம் 2, காலம் 3 இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணீங்கனாலே போதும். இந்த வெப்சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே வேற வேற காலம்லாம் இருக்கும். பட் வேற வேற சிம்பிள்லாம் இருக்கும். இப்போ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஃப்ளோலே போலாம். காலம் 2, காலம் 7, காலம் 3.
எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து என்னோட ரெக்யூர்மெண்ட் வந்து மீட் ஆகல. என்ன அப்படின்னா, இது வந்து சென்டரா இருக்கணும். என்ன காலம் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல வரணும். இது வந்து ரைட்ல வரணும். அதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப் போய் தான் ஆகணும். என்னன்னா, இந்த காலம்குள்ள இந்த காலம் 3 எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணுதோ, இந்த காலம் 3 எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணுதோ, அதோட லெஃப்ட்ல இருந்தா எப்போதுமே ஐட்டம்ஸ் வந்து ரெண்டர் ஆயிடும். ஓகேவா? காலம் 3 எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணுதோ, அதோட லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து தான் எலிமெண்ட்ஸ் வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் வந்து யூஸ்வலா நம்மளோட யூனிவர்சல் ரீடிங் மெத்தட். எப்போதுமே லெஃப்ட்ல இருந்து அப்படியே ஒரு ஒரு எலிமெண்ட் ஆகும். ஆனா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த காலம் 3க்குள்ள இருக்கிற சைல்டு எல்லாமே, இந்த காலம் 3க்குள்ள இருக்கிற சைல்டு எல்லாமே ரைட்ல இருந்து அலைன் ஆகும். இதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு கூகுளே பண்ணிடலாம். பூட்ஸ்ட்ராப் 5ல ரைட் அலைன் பண்றது எப்படி அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்டே பூட்ஸ்ட்ராப்போட பாப்ஸ் இருக்கு, கெட் பூட்ஸ்ட்ராப். அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எனக்கு அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இருந்துச்சுன்னா ஏதாவது பார்க்கலாம். ஏன்னா டேரக்ட் நமக்கு தேவையான ஆன்சர் மட்டும் கொடுத்துருவாங்க. பட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து 2014ல கேட்டிருக்காங்க. 2014ல கேட்டிருக்காங்க அண்ட் 2021ல அப்டேட் பண்ணிருக்காங்க. 2021ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால பீட்டா 4 பூட்ஸ்ட்ராப் 4 வந்திருக்கு. 2014ல கேட்ட கொஸ்டினா இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு பூட்ஸ்ட்ராப் 5 கிடையாது. அதனால இது போயிருக்கவே வேண்டாம். பட் இப்போ திரும்பவும் அப்டேட் பண்ணிருக்கிறதுனால லிங்க் போறேன். நம்ம அந்த ஒரு லிங்க்கு போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம கண்ணு வந்து பார்க்கணும். ரைட் அலைன். ஸோ இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுமே எனக்கு தெரியாத ஒரு விஷயம். அதாவது நமக்கு தெரிஞ்சத நாலேஜ் வச்சு பார்க்கும்போது பூட்ஸ்ட்ராப் 5ல ஃபார் அலைனிங் வித்தின் எ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டிவ். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டிவ்வுக்குள்ள நம்ம வந்து பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து இந்த எம்எஸ் ஆட்டோ, எம்இ ஆட்டோ அப்படின்னு எதெல்லாமோ கொடுக்கணுமா? எம்எஸ் ஆட்டோ கொடுக்கலாம் ஆர் எம்இ ஆட்டோ கொடுக்கலாம். பட் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியலைங்கிறதுனால அப்படியே நான் விட்டுறேன். அதுக்கு அடுத்து ஃபார் டெக்ஸ்ட் அலைன் ஆர் ஃப்ளோட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் லெஃப்ட், டெக்ஸ்ட் ரைட் வந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட். ஸோ லெஃப்ட் அலைன் பண்ணணும்னா ஸ்டார்ட் கொடுக்கணும், ரைட் அலைன் பண்ணணும்னா எண்டு கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் எண்டு கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட நாலேஜ் எதுவுமே அப்ளை பண்ணேன். ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமிங் மூலமா இப்போ நம்ம படிச்சது மூலமா தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நானே ஒரு அசிம்ஷன்ல போறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சைல்டுக்குள்ள இருக்க எல்லாமே வந்து ரைட் அலைன் ஆகணும். இதுவே ஃபுல் விட்த் தான் இருக்குது. இந்த சோசியல் நேவிகேஷன்ங்கிறதும் ஃபுல் விட்த் தான் எடுத்துக்குது. மீன்ஸ் அந்த காலம் 3 எவ்வளவு எடுத்துக்குதோ அதை ஃபுல்லா தான் எடுத்துக்குது. அதுக்குள்ள இருக்கிற நேவிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுக்கல, பாதி தான் எடுத்துக்குது. ஸோ நான் இந்த சோசியல் நேவிகேஷனுக்கு எண்டு கொடுக்குறேன். ஆகல, ஆகாது. ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட் எண்டு கொடுத்துருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் அலைன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். பட் டெக்ஸ்ட் லைன் ரைட் வந்து இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் அஸ். டெக்ஸ்ட் லைன் ரைட் வந்து எப்போனா ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு ரைட்ல இருந்து வரணும் அப்படின்னா அப்போ வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற டைம்ல வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். பட் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணா இந்த மொத்த யூஎல்லுமே ரைட் சைடு போகும். கரெக்டா? இந்த மொத்த யூஎல் மொத்தம் அந்த யூஎல்ங்கிற ஒரு டிவ்வே ஒரு சாரி ஒரு செக்ஷனே வந்து ரைட்ல இருந்து பிளேஸ் ஆகணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ட். இது வந்து நீங்க இந்த டிவ்க்கும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொத்த செக்ஷன் இந்த சோசியல் நேவிகேஷன் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரைட்ல இருந்து உங்களுக்கு 2 ஆக ஆரம்பிச்சு. நீங்க இங்க கொடுத்தீங்கன்னாலும் ஒர்க் ஆகும்.
இது கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ யூஎல் வந்து ரைட் எட்ஜ்ல இருந்து அப்ளை ஆயிருக்கு, யூஎல் வந்து ரைட் எண்ட்ல இருந்து ரெண்டர் ஆயிருக்கு. சோசியல் வந்து இப்போ ஹைட்டே இல்லாம போயிடுச்சு. இந்த சோசியல் நேவிகேஷன் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் 0 அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா எப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க ஃப்ளோட் கொடுக்குறீங்களோ, எப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஃப்ளோட் கொடுக்குறீங்களோ, அதோட பேரண்ட்டுக்கு கண்டிப்பா கிளியர் ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். எப்போ நீங்க ஒரு எலமெண்ட் ஃப்ளோட் கொடுக்குறீங்க, which means ஃப்ளோட் எண்ட் ஆர் ஃப்ளோட் ஸ்டார்ட் ரெண்டு தான் கொடுக்க முடியும். ஃப்ளோட் எண்ட் ஆர் ஃப்ளோட் ஸ்டார்ட் கொடுக்குறீங்களோ அப்போ அதோட பேரண்ட்டுக்கு கிளியர் ஃபிக்ஸ் கொடுக்கணும். இதே இன்னொரு சினாரியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒருவேளை நான் வந்து ஃப்ளோட் எண்ட இங்கே கொடுக்காம இங்கே கொடுக்கணும், தேவையில்லை, ஏன்னா அது எந்த இம்பாக்டையுமே கிரியேட் பண்ணல. இங்கே கொடுத்துருந்தேன்னா இது ஒழுங்கா தான் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து ரைட்ல இருந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கும். காலம் பாத்தீங்கன்னா காலமுக்கு நான் கிளியர் ஃபிக்ஸ் கொடுத்தா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். பட் எப்போ உங்களோட பேரண்ட் வந்து காலமா இருக்கும் பட்சத்துல, எப்போ உங்களோட பேரண்ட் வந்து நீங்க ஃப்ளோட் கொடுத்துருந்தீங்கல்ல, அதோட பேரண்ட் வந்து காலமா இருக்கும் பட்சத்துல அதுக்கு நீங்க கிளியர் ஃபிக்ஸ் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஃபிளெக்ஸ் எலமெண்ட்னு சொல்லுவோம். பட் நம்ம வந்து ஃபிளெக்ஸ் எலமெண்ட்லாம் படிக்கலைங்கிறதுனால இது ஒரு ஃபார்முலா மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். எப்போ நீங்க ஃப்ளோட் எண்ட் ஆர் ஃப்ளோட் ரைட் கொடுக்குறீங்க, ஆனா அதோட பேரண்ட் வந்து காலமா இருக்கு, காலம் ஆர் ரோவா இருக்கு அப்படின்னா, காலமுக்கு நீங்க ஃப்ளோட்டே கொடுக்கக்கூடாது. ஓகே, காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்க இந்த ஃப்ளோட் எண்டு ஃப்ளோட் ஸ்டார்டே கொடுக்க கூடாது. யூ ஷுட் நாட் கிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு நோட்ஸ் எழுதல, ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்க போறேன். இப்ப நம்ம சொன்ன இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ண போறீங்க இன்னைக்கு. திரும்ப சொல்றேன் இந்த பாயிண்ட. எப்போதுமே ஃப்ளோட் சாரி காலம்னு இருக்கு இல்லையா, காலம் 1 2 3 எது வேணா இருக்கலாம், அதுக்கு வந்து நீங்க ஃப்ளோட் எண்டோ ஃப்ளோட் ஸ்டார்ட்டோ கொடுக்கவே கூடாது. அண்ட் தென் அதோட சைல்டு எதுக்கு வேணா கொடுக்கலாம். சைல்டுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் சைல்டுக்கும் கொடுத்துருப்பீங்க, ஆர் அதுக்குள்ள இருக்கிற மற்ற சைல்டுக்கும் கொடுத்துருப்பீங்க. இப்ப யூஎல்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு இது, பட் அதோட பேரண்டா இருக்கிற இந்த இதுக்கு நீங்க வந்து அந்த ஃப்ளோட் வந்து கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் சைல்டுக்கே அந்த ஃப்ளோட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோட் ஸ்டார்ட்டோ ஆர் ஃப்ளோட் எண்டோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோட பேரண்ட்டுக்கு நீங்க கிளியர் ஃபிக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாட் நீடட். ஆனா இந்த மாதிரி சினாரியோல கொடுக்குறீங்கன்னா உங்களோட நீங்க ஃப்ளோட் கொடுத்ததுக்கு பேரண்டா ஒரு காலம் இல்லைன்னா, நீங்க ஃப்ளோட் கொடுத்த சைல்டுக்கு பேரண்டா ஒரு டிவ் கண்டிப்பா இருக்கும், டிவோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அது வந்து காலமா இல்லாத பட்சத்துல, இது வந்து காலம் கிடையாது கரெக்டா, காலம்னு இது கிளாஸ் நேம் இல்லை, அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து கண்டிப்பா கிளியர் ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ஆக்சுவலா சிஎஸ்எஸ் கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன் கிளியர் கொடுக்கணும் அப்படின்லாம். பட் நம்ம அதெல்லாம் அது இன்னும் படிக்கல. ஐ எம் பிலீவிங் தட் நீங்க சிஎஸ்எஸ் வீடியோஸும் பேரலா படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க அதுல கிளியர் ஆயிட்டீங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனே நல்லா கொடுக்க முடியும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வில் டேக் சம் டைம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஏன்னா கம்பெனில அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்றவங்க வந்து இதுதான் பண்ணிட்டு. இப்ப என்ன சொன்னா, இப்ப நான் என்ன ஒரு ஃபார்முலாலாம் சொல்லணும், அந்த ஃபார்முலா அவங்க வச்சிருப்பாங்க. இதை கொடுக்க கூடாது, ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரியே வச்சுக்கலாம். சோ இப்போ வந்து நமக்கு ரைட்ல இருந்து இது ரெண்டரை ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இதுக்கு அடுத்து இது வந்து எனக்கு சென்டர் ஆகும் கரெக்டா.
இது வந்து சென்டர் ஆகணும். பட் இப்போ வந்து இது சென்டரே பண்ண முடியாது. ஏன்னா லெஃப்ட்ல வந்து 2 பிடிச்சிருக்கு, 2 காலம் இருக்கு. ரைட்ல வந்து 3 காலம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து முதல்ல சென்டரா இருக்கவே இருக்காது. ஸோ இது சென்டர் பண்ணணும் அப்படின்னா நான் லெஃப்ட்டுக்கு 3ம் ரைட்டுக்கு 3ம் கொடுத்தேன்னா தான் எனக்கு வந்து சென்டர் ஆக சான்ஸ் இருக்கு. பட் 3-3 கொடுத்தா ரொம்ப அதிகமா இடம் எடுத்துக்குதுங்கிறதுனால 2 பக்கமும் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2க்கும் வந்து 2 கொடுத்துட்டு அப்போ 12ல 4 போயிடுச்சு. இதுக்கு 2 இதுக்கு 2 4 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கா? 2 plus 8 10 10 plus 2 12. 2 தான் இருக்கு, 8 இருக்கு. அடுத்து இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் அலைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் இங்க வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா சென்டர் அலைன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டிவ்க்குள்ள இருக்க மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் சென்டர் அலைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்றதுக்கு இதுவே ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு நம்ம நேவிகேஷன் போயிடலாம். ஆஹ் 2 மினிட்ஸ்ல கிடைக்குதான்னு பாக்குறேன் டைரக்டா. இப்ப ஏன் நான் கூகுள் போகாம டைரக்டா இங்க வந்தேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நேவிகேஷன்ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் யூஎலுக்குள்ள எனக்கு வந்து இன்னொன்னு என்ன தெரியும்னா ஃப்ளோட் வச்சு சென்டர் பண்ண முடியாது. நீங்க ஃப்ளோட் வச்சு சென்டர் பண்ண முடியாது. வேற ஒரு மெத்தட் வச்சு தான் பண்ணி ஆகணும். அது வந்து எனக்கு சிஎஸ்எஸ் தெரியுங்கிறதுனால எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த தாட் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் நேவிகேஷன்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் காம்போனன்ட் தான், ஒரு பூட்ஸ்ட்ராப்போட காம்போனன்ட் தான். நேரா அதுலயே வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போறேன். காம்போனன்ட்ஸ்குள்ள நேம்ஸ் அண்ட் டேப்ஸ் அப்படின்னு பார்த்தேன். இதுல வந்து எல்லாமே லெஃப்ட்ல இருந்து வந்திருக்கு கரெக்டா? எங்கேயாச்சும் சென்டர்ல இருந்து வந்திருக்கா? அதுக்கு ஏதாவது அவுட்புட் இருக்கான்னு பாக்குறேன். வந்திருக்கு சென்டர்ல. இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் சென்டர்ல இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்கு கொடுக்கணும்? அந்த நேம்னு ஒரு கிளாஸ் நேம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டு சிம்பிளா முடிஞ்சிச்சு. ரைட்டா? விச் மீன்ஸ் ரைட்டுக்குமே இதே மாதிரி ஏதாவது கிளாஸ் நேம் இருக்கும். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃப்ளோட்லாம் பண்ணதுக்கு பதிலா கொடுத்தாலே போதும் போல. ஏன்னா நீங்க கிளியர் ஃபிக்ஸ் பண்ண தேவையே கிடையாது. கண்டென்ட் எண்ட் ரைட்டில் நேம். இதான் வந்து ஃபிளெக்ஸ் பாக்ஸோட பவர். பட் நம்ம இன்னும் ஃபிளெக்ஸ் படிக்கலைங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லலை. ஃபிளெக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இது ஈஸியா சென்டர் ஆயிடுச்சு, ஈஸியா ரைட் லைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஃப்ளோட்டுங்கிறத யூஸ் பண்ணலன்னா அந்த கிளியர் ஃபிக்ஸே மறந்துங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோட் இல்லாம நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து அலைன் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ சென்டரும் அலைன் பண்ணியாச்சு, ரைட் லைன் எடுத்துச்சு. பட் எனக்கு பேடிங் வந்து இவ்வளவு வேண்டாம். இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு. பட் அது வந்து பாக்ஸ் மாடலுக்குள்ள வரும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். 2 மினிட்ஸ்ல பண்ணிட்டோம். சூப்பர். ஆனா எதிர்பார்க்கல இவ்வளோ ஈஸியா நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒர்க்கை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், காம்பவுண்ட்ஸ்குள்ள நேம் பார்க்குள்ள போனேன், அவுட்புட்டை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கோடுக்கு மேலேயும் வந்து உங்க அதோட அவுட்புட் காமிச்சிருப்பாங்க. இந்த கோடுக்கு என்ன அவுட்புட், இந்த கோடுக்கு என்ன அவுட்புட்னு. அதை பார்க்கும்போது இது பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு நேம் பார் எல்லாத்தையும் சென்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது பார்த்தா அதுக்கு மேலே கிளாஸ் நேம் இருந்துச்சு. அண்ட் இங்க வந்து ரைட்ல இருந்து வந்திருக்கு, அதுவும் கிளாஸ் நேம் இருந்துச்சு. வெர்டிகலா பிளேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ
சம்டைம்ஸ் இந்த மாதிரி பைல டக்குன்னு கிடைச்சிடும், எப்போதும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஹெட்டர் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் எக்ஸாக்ட் ஸ்பேசிங் இல்லாம நம்ம வந்து ஹெட்டரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அந்த பாக்ஸ் மாடல் சொல்லுவோம், அதை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததான் நமக்கு ஹோம் பேஜ்ல இருக்கிறதுன்னு பார்த்தா இதுதான். இது நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம், இது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு டெக்ஸ்ட், இது ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் இதுவும் காலமே கிடையாது, ஒரே ஒரு டிவி தான், இதே முடிச்சிடலாம். அடுத்ததான் நாளைக்கு நம்மளால அபவுட் உள்ளேயே போக முடியும், இந்த செக்ஷனுக்குள்ளே போயிடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடும், ஸ்பீட் பண்ணிடும். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். இதுக்கு அடுத்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஓகே, அது இதுக்காக அதை ஃபர்ஸ்டே சொல்லலாம், அதை சொன்னா அதுக்கே நிறைய டைம் போயிடும். என்ன அந்த விஷயம் அப்படின்னா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இப்போ கரண்டா ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இன்டர்வியூஸ் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு முன்னாலாம் நான் சொல்லியிருந்தேன், என்னோட ட்ரைனிங் மாடலே வந்து ஒரு 2 months அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பிகினர் லெவல் சேலரி தான் இருக்கும், ஒரு 10K 12K அந்த மாதிரி சேலரி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கோம், ஒரு 20,000 மேலேயாவது இருக்கணும். 25,000 சேலரி இருந்துச்சுன்னா வி வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் அதிகமா எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ 25,000 சேலரிக்கு அப்படின்னு நான் பாக்குறப்போ அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு ப்ராப்பரா நாங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம், டைரக்டா உங்க கேண்டிடேட்டோட ஒர்க்கை வச்சு மட்டும் நாங்க முடிவு பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் ஒரு ஃப்ரெஷருக்கு 2 விதமான ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? ஒண்ணு வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியுதா, அதுக்கு அடுத்து எந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாலும் பண்ண தெரியுமா? ஓகேவா? எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் பண்ண தெரியுமானா, லாஜிக்கல் ஒரு ஒரு லாஜிக்கலா அவங்களால ஒரு ப்ரோக்ராமர் மாதிரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்டையும் கம்பெனி எதிர்பார்க்கறதுனால நாங்க அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, வி ஆர் ஹாப்பி டு கிவ். பட் நீங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணணும். நீங்க தான் வந்து ஆக்சுவலா அதை படிக்க வேண்டிய ஒரு பர்சன். யாரு அப்படி எந்த மாதிரினா, சிம்பிள். இப்ப நீங்க அந்த இதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹேக்கர் ரேங்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஹேக்கர் ரேங்க் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இங்க போயிட்டு உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கும் ஃபார் டெவலப்பர்ஸ். சைன் அப் அப்படின்ற ஒரு சைன் அப் பண்ணீங்கன்னா, உங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் இருக்கணும். இது வந்து ஃபுல் லாஜிக்கல் திங்கிங்கா தான் இருக்கும். ஓகே, லாஜிக்கலி உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம யோசிக்க முடியுதா அப்படிங்கிறது, இதையும் எதிர்பார்க்கறாங்க. அது போக இன்னொரு சைடு இந்தியா பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, எதுனா ஆப்டிடியூட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தா அதை ஆன்சர் பண்ண தெரியுதா, இந்த ரெண்டையுமே வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ நாங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு இதுவும் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அந்த பேட்சுக்கு வந்து ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இட்ஸ் நியூ ஃபார் அஸ். இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு 25K கொடுக்குற ஃப்ரெஷருக்கு 25K கொடுக்குற கம்பெனியா இருந்தா அப்படின்ட்டு. ஸோ இதையும் நாங்க வந்து ஒரு ட்ரைனிங்கா கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா பசங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் நல்லா தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கம்பெனி சைட்ல இருந்து அது இல்ல, அவங்க சரியா பண்ணலங்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ லெட் அஸ் ஃபார்முலேட் இட் அப்படின்னு சொல்லி இதுக்காகவும் ரெகுலரா ரொம்பலாம் இருக்காது. இது சும்மா ஒரு ஹாபியா, எப்படி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 போஸ்ட் ஃபேஸ்புக்ல பார்ப்போம், அது மாதிரி ஒரு 4 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம் ஆப்டிடியூட்ல. அவ்வளவுதான். ஜஸ்ட் திங்க் லைக் தட். அண்ட் அந்த ஹேக்கர் ரேங்க்ல இருக்கிறத சால்வ் பண்றதுக்கும் ஒரு சில மெத்தட் இருக்கு, ஒரு சில பிராக்டிஸ் இருக்கு. இந்த ரெண்டையுமே வந்து நாங்க ரெகுலரா பண்ண வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். டெய்லி ஒரு 4 கொஸ்டின், டெய்லி ஒரு 5 கொஸ்டின் அந்த மாதிரி. அதுக்கு வந்து சுபா வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி இன் டச் வித் ஹர். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னும் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு போல் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஒரு கொஸ்டின் ஒரு வாட்ஸ்அப்ல குரூப்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்க. அக்னாலேஜ் என்னன்னா எஸ் நோ, அதுக்கான பதில வந்து நீங்க சொல்லுங்க. நோவா இருந்தாலும் நோ, எஸ்ஸா இருந்தாலும் எஸ். நோனா அதான் நோ தானே, எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு வேற ஒன்று சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வைக்காதீங்க. ஒரு மெசேஜ் உங்களுக்கு அது மீன் ஆச்சுன்னா, இட் இஸ் ரிசீவர் வந்து நீங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் கண்டிப்பா
ரிப்ளை பண்றத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. அது வந்து இமெயில் எட்டிகேட்னு சொல்லுவாங்க கம்பெனிக்குள்ள. ஒரு இமெயில் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். அது வந்து நீங்க நம்ம இப்போ வாட்ஸ்அப்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்ப வந்து இமெயில் மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம குரூப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ ஆ கிவ் இம்பார்ட்டன்ஸ். நீங்க கூகுள் போய் பார்த்தீங்கன்னா, யூ வில் நோ. இமெயில் எட்டிகேட்ன்னு இருக்கும். இதுல நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இதுல எதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்புக்கு அப்ளிகபிளோ, அத வந்து பண்றீங்களான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? That's all from my end. If you have any question, you can ask or we can kind of. Thank you so much.